வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட மித்ர விபூஷணா எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் இலங்கை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கையுடைய மிக உயரிய விருதான மித்ர விபூஷணா அப்படிங்கிற விருதை நம்முடைய பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இலங்கையுடைய அதிபரான அனுரகுமார திசாநாயகா அவர் தான் இந்த விருதை அவருக்கு வழங்கியிருக்காரு. பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட 22வது சர்வதேச விருது இது. இந்த ஆண்டு 2025 ஆண்டு பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட சர்வதேச விருதுகள் என்னென்ன அப்படின்னா, மொரீஷியஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற விருது. அடுத்தது பார்படாஸ் நாட்டுடைய ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிறது. இந்த இரண்டுமே இந்த ஆண்டு வழங்கப்பட்ட விருது. ஓகேவா? இதில் இந்த இதுதான் நமக்கு மறக்கும். இந்த விருது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய உயரிய விருது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது, எந்த ஆண்டு பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1914. இதற்கு முன்னாடி, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாம்பன் ரயில் பாலம் அப்படிங்கிறது கட்டியிருந்தாங்க. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. மண்டபம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் தீவு இந்த பகுதியை தான் இந்த பாலம் இணைக்குது. இங்கே கப்பல் அப்புறம் ரயில்கள் இதெல்லாம் வந்து செல்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது இது 100 ஆண்டுகள் ஆனனால 2019 ஆண்டு புதிய ரயில் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதை ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஆண்டு புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறாரு. ராமேஸ்வரத்தில் போய் நேரடியாகவே அவர் திறந்து வைக்கிறாரு. அடுத்தது, தற்போது காலமான மனோஜ்குமார் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் திரைப்படம். பிரபல பாலிவுட் நடிகரான மனோஜ்குமார் இவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் பாகிஸ்தானில் அப்போதாபாத் அப்படிங்கிற நகரில் 1937 ஆண்டு பிறந்தார். அப்போல்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கவே படலை. அந்த டைம்லேயே இவர் பாகிஸ்தானில் பிறந்துட்டார். இவருடைய முதல் படம் ஃபேஷன் அப்படிங்கிறது 1957 ஆண்டு இந்த படம் வெளியாயிருந்தது. அதே மாதிரி முதல் முறையாக பகத்சிங்குடைய வாழ்க்கை அடிப்படையில் வைத்து தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஷாஹீத் அப்படிங்கிறது. ஷாஹீத் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கான பொருள் தியாகி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த படத்தில் கூட இவர் தான் பகத்சிங்காகவே நடித்திருப்பார். அப்புறம் திரைப்படத்துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது இவருக்கு 2016 ஆண்டு வழங்கியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணி எழுதலாம். இது ஆன்லைன்லேயே நடைபெறுது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கூட எழுதலாம். நீங்கள் நேரடியாக எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட MRSAM என்ன வகையான ஏவுகணை? இதற்கான ஆன்சர் தரையிலிருந்து வானில் தாக்கும் ஏவுகணை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணைகளில் பல வகை இருக்குது. தரையிலிருந்து வானில் தாக்குற ஏவுகணை, அதே மாதிரி வானத்தில் இருந்து தரையில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை, அதே மாதிரி தரையில் இருந்து ஏவப்பட்டு தரையில் இருக்கிற இலக்கையே தாக்குற ஏவுகணை, அதே மாதிரி நீரிலிருந்து வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏவுகணைகள் இருக்குது. இப்போ MRSAM அப்படிங்கிறது தரையில் இருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை. MRSAM மிட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது. இதனால் ரொம்ப தொலைவுகள்லாம் போக முடியாது. நடுத்தர தொலைவு தான் இது. தரையிலிருந்து ஏவப்பட்டு வானில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை. இது இப்போ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இதை DRDO மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 2 பேரும் தான் உருவாக்கியிருக்காங்க. DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இதை இப்போ ஒடிசாவில் இருக்கிற அப்துல் கலாம் தீவில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி என்னென்ன ஏவுகணைகள் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். SAM நம்ம இப்போ பார்த்தது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதாவது தரையிலிருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்குற ஏவுகணை. அதே மாதிரி SSM சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், தரையிலிருந்து தரையை தாக்குற ஏவுகணை. அதே மாதிரி
ஏர் டு ஏர் மிசைல், வானத்தில் இருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இன்னொரு இலக்கை தாக்குற ஏவுகணை. அடுத்தது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், இது வானத்திலிருந்து தரையை தாக்குற ஏவுகணை. அப்புறம் சி டு சி மிசைல், கடல்ல இருந்து ஏவப்பட்டு கடலில் இருக்கிற இன்னொரு இலக்கை தாக்குற ஏவுகணை. இதே மாதிரி இன்னும் இருக்குது. கடல்ல இருந்து, அதாவது கப்பல்ல இருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்குறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏவுகணைகள் இருக்குது. அடுத்தது எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொதிகலன்கள் மசோதா 2024 நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொதிகலன்கள் சட்டம் 1923. இப்போ பாய்லர்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. பாய்லர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மெயினாக அனல் மின் நிலையங்கள் எல்லாம் நீரை வந்து கொதிக்க வச்சு அதிலிருந்து வர நீராவியை வச்சு டர்பைனை சுற்ற வச்சு அதன் மூலமாக கரண்ட் வந்து உருவாக்குவாங்க. அதற்காக தான் இந்த பாய்லர் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த பாய்லர் சம்பந்தமான ஒரு சட்டம் தான் இந்த கொதிகலன்கள் மசோதா 2024 அப்படிங்கிறது. இதற்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பாய்லர்ஸ் ஆக்ட் 1923, அதாவது கொதிகலன்கள் சட்டம் 1923, இதற்கு மாற்றாக தான் இந்த ஒரு புதிய சட்டம் வந்து கொண்டு வராங்க. இப்போது இந்தியாவில் இது கொதிகலன்களை ஒழுங்குபடுத்துது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீராவி கொதிகலன்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி அனல் மின் நிலையங்கள் எல்லாம் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீராவி கொதிகலன் வெடிச்சிச்சு அப்படின்னா பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுடைய உயிரையே வந்து அது பறி கொடுத்துரும். அந்த மாதிரி பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். அதனால இதை வந்து ஒழுங்கமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 150வது நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கூட்டம் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் தஷ்கண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150வது நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கூட்டம் இது இப்போது உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரான தாஷ்கண்டில் வந்து நடைபெறுது. இந்தியாவிலேருந்து ஒரு அணி போயிருக்காங்க. இதற்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா நம்ம மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள். அடுத்தது ISSF துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பியூனஸ் அயர்ஸ். இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 11ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம் இது நடைபெறுது. பியூனஸ் அயர்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறுது. இது அர்ஜென்டினாவில் தான் இருக்குது. இதில் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் கலந்து கொள்கிறாங்க. இதில் இந்திய வீராங்கனையான ஷிஃப்ட் கவுர் சாம்ரா அப்படிங்கிறவங்க தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. மகளிருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் அப்படிங்கிற பிரிவில் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. 3 பொசிஷன் அப்படின்னா 3 வேறு பொசிஷனில் வந்து சுட சொல்லுவாங்க. அதில் இவங்க வந்து கரெக்டாகவே சுட்டிருப்பாங்க. அடுத்தது இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025, அதாவது குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவங்க வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும். இந்தியாவில் நுழையிற நபர்கிட்ட கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. இதற்கும் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது முதல்ல வந்து மக்களவையில் அறிமுகம் பண்ணாங்க, மக்களவையில் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவில் அறிமுகம் பண்ணாங்க, அங்கேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போ இதன் மூலமாக இந்த மசோதா அப்படிங்கிறது சட்டமாகவே மாறியிருக்கு. இதே மாதிரி வக்ஃப் வாரிய மசோதா இருக்குல்ல, அதுவுமே முதல்ல மக்களவையில் பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் பாஸ் பண்ணாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுவுமே இந்த வக்ஃப் வாரிய மசோதா அப்படிங்கிறது இனிமேல் வக்ஃப் வாரிய சட்டம் அப்படின்னு மாற்றப்படும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாங்கல்ல, அது தொடர்பான ஆர்டிக்கிள் எது, அது தொடர்பான சட்டப்பிரிவு எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா, இது வந்து 4 சட்டங்களுக்கு மாற்றாக இந்த ஒரே சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னா, பாஸ்போர்ட் இந்தியாவுக்குள் நுழைதல் சட்டம் 1920 அப்படிங்கிற சட்டத்திற்கு மாற்றாக, அதே மாதிரி வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939 அதற்கு மாற்றாக, அப்புறம் வெளிநாட்டினர் சட்டம் 1946 அதற்கு மாற்றாக, அடுத்தது இமிக்ரேஷன் கேரியர்ஸ் லயபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இப்போது கேரியர்ஸ் லயபிலிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஏஜென்ட் மூலமாக வருவாங்க. அந்த ஏஜென்ட் தான் அந்த தெரியாத மக்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லணும். இப்போ நம்ம நாட்டிலேருந்து கூட அரபு நாடுகளுக்கு நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஏஜென்ட் மூலமாக போவாங்க. சில ஏஜென்ட் எப்படி அமைத்துருவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒர்க் விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் விசா வாங்கி கொடுத்துருவாங்க. அது ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ தான் பெர்மிட் இருக்கும்.
ஆனால் வந்து அந்த பணி புரிகிறவங்க அது தெரியாமலே அங்கே வந்து நிறைய காசு கொடுத்து ஏமாந்துருவாங்க. அப்போ இதே மாதிரி இருக்கிறவங்க தான் கேரியர்ஸ். இப்போ கேரியர்ஸ் அப்படின்னா ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். அப்போது அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளாடி இந்த மாதிரி யாரையாவது கொண்டு வருவாங்கல்ல வேலைக்காக, இந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்க வந்து எந்த மாதிரி செயல்படணும் அவங்கள ஒழுங்கமைப்பு பண்ணுற ஒரு சட்டம் தான் இந்த 2000ஆவது ஆண்டு இயற்றப்பட்ட இமிகிரேஷன் கேரியர்ஸ் லைபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த 4 சட்டங்களுக்கு மாற்றாக இப்போ இந்த புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய கடல்சார் தினம், இது ஏப்ரல் 5ஆம் தேதி. நேஷனல் மேரிடைம் டே. எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதல் நீராவி கப்பல். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதுதான். இது வந்து முதல் முறையாக பயணம் செய்த தினம் தான் இந்த ஒரு தினம். 1919 ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி இது வந்து பயணம் மேற்கொண்டிருந்தது. மும்பையிலிருந்து லண்டனுக்கு இது பயணம் மேற்கொண்டிருந்தது. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட மித்ர விபூஷனா எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, எந்த ஆண்டு பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1914. அடுத்தது, தற்போது காலமான மனோஜ்குமார் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் திரைப்படம். அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட MRSAM என்ன வகையான ஏவுகணை? இதற்கான ஆன்சர் தரையிலிருந்து வானில் தாக்கும் ஏவுகணை. அடுத்தது, எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொதிகலன்கள் மசோதா 2024 நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொதிகலன்கள் சட்டம் 1923. அடுத்தது, 150வது நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கூட்டம் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் தாஷ்கண்ட். அடுத்தது, ISSF துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பியூனஸ் அயர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே தொகுத்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து போட்டுருவோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் டைம் இல்லை, கண்டிப்பாகவே நம்ம வந்து ஒரு வாரத்தில் போட்டுருவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.